தமிழக அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து உற்று நோக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், அரசியல் அலசல் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் பரணி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் கரும்பு, அது இல்லாமல் 1000 ரூபாய், அது எல்லாருக்கும் இல்லை, சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க இந்த அரசு. அது மட்டும் இல்லாமல் இலவச வேஷ்டி சேலை, போன நிதியாண்டில் அறிவிச்ச இலவச வேஷ்டி சேலையே இன்னும் பாதி பேருக்கு போய் சேர நிலையில இந்த முறை திரும்ப இலவச வேஷ்டி சேலையை அறிவிச்சிருக்காங்க. சரி, ஆக சிறந்தது தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த வருஷம். இது ஒரு பக்கம் இருக்க 1000 ரூபாய் பற்றி பேசி ஆகிறோம். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து தரப்பட்ட மக்கள் ரேஷன் கார்டு இருந்தாலே எல்லாருக்கும் தந்தாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, 5000 ரூபாய் கொடுங்க, 2500 + 1000 எவ்வளோ, 4500. ஆனால் 5000ன்னாரு. 1500 இல்லை, 2500 + 1500 5000ன்னாரு திரு முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது. என்ன இவங்களோட இதுனா, அன்னைக்கு 2500 ரூபா தரும்போது இன்னும் 2500 ரூபா சேர்த்து 5000 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு உங்க கையில் ஆட்சி இருக்கு. இன்னைக்கு இவங்க அறிவிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா. ஒருவேளை தமிழ்நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் இன்னும் ஏறலையே என்னன்னு தெரியல. பணவீக்கம்லாம் ஏறாமல் கட்டுக்கூடலே வச்சிருக்காங்க போல. அதனால தான் 1000 ரூபாவே தராங்க. ஒருவேளை பணவீக்கத்தை இன்னும் குறைச்சிட்டாங்க போல. அதனால தான் 1000 ரூபா தராங்க. 1000 ரூபாயில நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலான்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுவும் எல்லாருக்கும் இல்லை, சில நிபந்தனைகள் அரசு ஊழியர்களுக்கு இல்லை, இலவச சலுகை ஏற்கனவே பெறவங்களுக்கு இல்லை, அதே மாதிரி வருமான வரி செலுத்துறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பல தரப்பட்ட நிபந்தனைகள் இந்த அரசு விதிச்சிருக்காங்க. சரி, நிபந்தனையும் விதிச்சிருக்கீங்க. இதற்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலை சரியில்லை. சரிங்க, நிதிநிலை சரியில்லை தான். நீங்கள் இதை ஆட்சிக்கு முதல் வருஷத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா ஒத்துருக்கலாம். இன்னைக்கு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு திரும்பவும் நிதிநிலை சரியில்லைன்னா இப்போ 2.5 வருஷ காலமாக ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி மக்கள் கேட்கதான் செய்வாங்க. தன்னார்வலர்களும் எங்களை மாதிரி ஆளுங்களும் கேட்கதான் செய்வாங்க. தயவுசெய்து அதுக்கான கிளாரிட்டி கொடுங்க. நீங்கள் பட்ஜெட் வருஷம் தாக்கல் பண்ணுறீங்க. நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுலேயே சரியாக செயல்படலன்னு சொல்லி எதிர்கட்சிகளாக குற்றம் சாட்டுறது. அப்போ நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்கட்சி, அதாவது அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியான அஇஅதிமுக என்ன செஞ்சதுன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை விட தெரிஞ்ச உங்களுக்கு, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை விட உங்களுக்கு தெரியாதா? இல்லை மனம் இல்லையா என்னன்னு தெரியல. முதல்வர் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, இதெல்லாம் செஞ்சோம், அதனாலதான் நிதிநிலை நீ பற்றாக்குறையா இருக்குன்ட்டு. இன்னொன்று, நிதிநிலை பத்தி பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குற்றச்சாட்டுறதும், மத்திய அரசு மாநில அரசு குற்றச்சாட்டுறதும், இதுல பரிதவிப்பது என்னவோ தமிழக மக்கள் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் அப்பயே இவங்க மத்திய அரசு குற்றச்சாட்டினாங்க. இல்லைன்னா வெதர் ரிப்போர்ட்டே சரியா செய்யணும், வெதர் ரிப்போர்ட்டே குற்றச்சாட்டினாங்க. இவங்க குற்றம் சாட்டிட்டே தான் இருக்காங்க இந்த அரசை தவிர, அதுல இருந்து ஏதோ ஒரு பாடம் முன்னாடி இருந்து நடந்ததுல ஏதோ ஒரு பாடம் கற்றுருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வரையும் எதுவுமே கத்துக்கல. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, முன்னாடி இருந்து அஇஅதிமுக குற்றச்சாட்டுறது, இல்லைன்னா மத்திய அரசு குற்றச்சாட்டுறது, இல்லைன்னா வெதர் மழை வந்தால் வெதர் ரிப்போர்ட்டை பொய் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றம் சாட்டுறது. என்னைக்கு இவங்க நான் எங்களோட தப்புன்னு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. சரி, இவங்க இந்த முறை சரி சக்கரை தராங்க. பொங்கல்ன்றது உழவர் திருநாள். உழவர் திருநாளில் உழவரை மதிக்கிற விதமாக ஒன்று வெள்ளம் கொடுத்துருக்கலாம். அது வெள்ளம் கொடுத்துருந்தா அது நேரடி எப்படி சொல்லலாம்னா நேரடி விவசாயிகள் அது பயனடைஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இப்போ சக்கரை தராங்க. அதுவும் நாட்டு சர்க்கரை என்னன்னு தெரியல. அது ஒரு வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்க. இதை நீங்கள் எப்படியா கார்பரேட்டு இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்குவீங்க. அப்படி வாங்கும்பொழுது அது நேரடியாக விவசாயிகளுக்கு அது பயன்பெற போறதில்லை. வெள்ளை சக்கரை கொடுத்து அவனும் பொங்கல் செஞ்சு நாங்கள் பார்த்ததில்லை. தினம் புதுவித திராவிட மாடல் பொங்கலாக இருக்கும் போல. தயவு செய்து அதான் திட்டங்கள் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அது தெளிவான திட்டங்கள். நீங்கள் ஏன் வெள்ளம் தரலன்னு இப்போ புரியுது எங்களுக்குலாம். ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு அமைச்சு முதல் வருஷத்தில் வெள்ளம் தரும்போது பல சிக்கல்கள் இந்த அரசு சந்திச்சதுனால இந்த முறை வெள்ளம் தரல அப்படின்னு நாங்களே எடுத்துக்கிறோம். அதுக்கான காரணம், ஒரு அரசு ஒரு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுதுன்னா முன்னாடி நிகழ்ந்த தவறை மீண்டும் நிகழாமல் அதை சரி செய்ய மூலமா அந்த அரசு சிறப்பாக செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அரசு ஏற்கனவே நடந்த நிகழ்வுல சரி செய்யாமல் அதுக்கு மாற்றாக வெள்ளை சக்கரை தரதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம், அதுவும் பொங்கல் தமிழர் திருநாளுக்கு அப்பன்னு தெரில. அதே மாதிரி பொங்கல் கரும்புக்கு முன்னாடி போன வருஷம் கொள்முதல் பண்ண அதே வேலையில் கொள்முதல் பண்ணுற மாதிரி ஒரு டாக் கேள்விப்பட்டேன். 33 ரூபாய் கொள்முதல் பண்ணுறாங்களாம். எதிர்கட்சி தலைவர் கூட 40 ரூபா உயர்த்தணும்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் எந்த வித நியாயம்? உங்களுக்கு சில விஷயத்துல டெண்டர் எதுனா விடுறீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக தான் விடுறீங்க. மக்களுக்கு உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு
திட்டங்கள் கொண்டு வரீங்கன்னா கடந்த பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட்ல அதிகமாக கொண்டு வரீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் விவசாயிகளை மட்டும் நீங்க ஏன் வந்து பாரபட்சம் காட்டணும்னு புரியல. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பல முறை வந்து விவசாயிகளை திமுக வஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. எப்படி சொல்ல போனாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கும் பொழுது அங்கே ரெட் கார்பெட் போட்டு முதல்வர் ஆய்வு செய்த வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருடம் என்ன பண்ணாங்கன்னா சென்னைக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்த அவலங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்கும் போல. தயவு செய்து வந்து பொங்கல் என்பது தமிழர் திருநாள் எல்லாருக்கும் தெரியும், தமிழர்களுக்கான திருநாள்னு எல்லாருக்கும் தெரியும், விவசாயிகளை வந்து அன்னைக்கு கொண்டாட வேண்டிய நாள்னு எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு இந்த அரசு விரும்பினால் நாட்டு சர்க்கரையை கொடுங்க, இல்லைன்னா வந்து விவசாயிகள் வந்து டைரக்டா கொள்முதல் பண்ண வெள்ளம் அந்த மாதிரி கொடுங்க. அதை விட்டுட்டு வந்து சர்க்கரை இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் தேவையில்லை. அதே மாதிரி 1000 ரூபாய் தரேன்னீங்க, 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் இல்லைன்ட்டீங்க. தயவுசெய்து இனி வர காலத்திலேயாவது நிதிநிலையை சீக்கிரமா உடனடியாக வந்து சரி செய்யணும்னு இந்த அரசை நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கலாம். இனி வரும் காலத்திலேயாவது நிதிநிலை சரி பண்ணிட்டு மக்களுக்கான ஆட்சியை தாங்கன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.